எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனல் அடுப்படியும் அகிலமும்ல சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸிங்க, குயிக்காக செஞ்சிடலாம் குக்கரில். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அதில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் போடணுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நாம் இன்றைக்கி பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து ஜாதி பத்திரியும் போட்டிருக்கோங்க. அதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நாங்கள் 2 சேர்த்துறோங்க. நல்லா எண்ணெய் வதங்கின பிறகு அதில் தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதோட நம்ம கொத்தமல்லி, புதினா 2 எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். இதில் வதக்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சோயா சேர்த்துறோங்க. இப்போது இந்த மசாலா கொஞ்சம் அந்த சோயாவில் மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்குங்க. வதங்கின பிறகு இதில் தண்ணி சேர்த்துறங்க. தண்ணி எந்த அளவுக்கு சேர்த்தணுன்னா, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தணுங்க. நம்ம சாதாரண அரிசி தான் எடுத்துருக்கோம், வீட்டில் வெள்ளை சாதம் செய்கிற அரிசி தான். இதோட நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதி வந்த பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு இது மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம 2 விசில் வர வரைக்கும் வைக்கணுங்க. ரெண்டு விசில் வந்ததும் இறக்கிட்டிங்க அப்படின்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி. நன்றி.